வணக்கம் மாஸ்டர்ஸ். பரிபூரண ஆரோக்கியத்திற்கு 12 ஆன்மீக மாத்திரைகள். இந்த அற்புதமான ஞானத்தை நமக்கெல்லாம் அளித்த டாக்டர் ஜி.கே. சார் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். நம்ம இப்போ 6வது மாத்திரையான மிதாஹாரம் மௌனம் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். மிதாஹாரம் என்றால் அனைவரும் மிதமாக அல்லது குறைவாக உண்பது என்று நினைப்பார்கள். உண்மையில் மிதாஹாரம் டேப்லெட்டில் ஒரு பகுதியே. நான் என்பது ஆன்மா மட்டுமே அன்றி பௌதிக உடல் அல்ல. பௌதிக உடல் இந்த ஜென்மாவிலேயே அழிந்துவிடும். ஆனால் ஆன்மா முக்தியை அடையும் வரை நிலைத்திருக்கும். உள்ளே இருக்கும் நான் எனும் ஆன்மாவிற்கு ஐம்புலன்களுடனும் கர்மேந்திரியங்களுடனும் செய்யும் செயல்கள் ஆகாரம் ஆகும். உதாரணமாக, காண்பது கண்ணுக்கு உணவு, கேட்பது காதுக்கு உணவு, நுகர்வது மூக்கிற்கு உணவு, சுவைப்பது நாவிற்கு உணவு, தொடுவது ஸ்பரிசத்திற்கு உணவு. நாம் உண்பது, கேட்பது, நுகர்வது, பார்ப்பது, உணர்வது முதலிய செயல்களை தேவையான அளவே செய்ய வேண்டும். வீட்டில் ஒரு அறையில் இருந்து மறு அறைக்கு செல்லும் பொழுது எவ்வாறு மின்விளக்கு மின் விசிறிகளை கட்டாயம் அணைத்துவிட்டு செல்வோமோ அதுபோல தேவையற்ற விஷயங்களை பார்ப்பது, கேட்பது, அடுத்தவர் விஷயங்களை எட்டி பார்ப்பது போன்ற எல்லா செயல்களும் ஆன்மாவிற்கு தேவையற்ற உணவிற்கு சமமாகும். தேவையில்லாமல் விளக்கு விசிறிகள் எரியவிட்டால் மின்கட்டணம் பெருகிவிடும். மானிடராய் பிறப்பதற்கு மாபெரும் தவம் செய்திடல் வேண்டுமம்மா என்பார்கள். இவ்வளவு அற்புதமான சரீரத்தை மேற்கொண்டு ஐம்புலன்களை தேவையில்லாமல் அல்லது தவறான முறையில் உபயோகித்தால் அதிக அளவு சக்தியை இழப்பது மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்வில் பெற வேண்டிய சக்திகளையும் பெற தவறியவர்கள் ஆவோம். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மஷு யுக்த சொப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. இது உத்தரகீதையில சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய பொருளாக, நல்ல ஆகாரம் நன்னடத்தை கொண்டவன் செய்யும் செயல்களில் எல்லாம் நல்ல நடவடிக்கை கொண்டவன், நல்லுறக்கம் விழிப்புணர்வு உள்ளவன் ஆன மனிதனுக்கு யோகம் துக்கங்களை விலக்கும் அப்படிங்கிறது. அது மட்டுமல்லாமல் நாம் அன்றாட வாழ்க்கையில் பல விஷயங்களை தேவையில்லாமல் கேட்டு பார்த்து விஞ்ஞான ரீதியாகவோ ஆனந்தமயமாகவோ இல்லை என்றால் அவற்றை மண்டையில் ஏற்றிக்கொண்டு உயர் இரத்த அழுத்த நோய், சர்க்கரை நோய் வரப்பெறுவோம். அதனால் இந்த மிதாஹார டேப்லெட் அனைவருக்கும் அவசியம். கொடும் நோயுள்ளவர்களுக்கு மிகவும் அவசியம். தேவையில்லாமல் மணிக்கணக்காக பார்க்கும் உணர்ச்சி மயமான டிவி சீரியல்கள், அக்கம்பக்கத்து செய்திகள் சில நாட்கள் வரை, அதாவது தியானத்தில் நமக்கு ஈடுபாடு கிடைக்கும் வரை முழுவதுமாக துண்டிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் சக்தியை எய்து இங்கே வீணடிப்பதில் எவ்வித பலனும் இல்லை. உண்மையில் நமது எண்ணத்திலேயே சக்தியை பெற வேண்டுமா வேண்டாமா என்பது இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக காத்திருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கும் கழிவு நீர் கால்வாய், எதிரில் இருக்கும் விளம்பர பலகை, மேலிருக்கும் நீல வானம், மேக கூட்டம், பறவை இனம் நாம் பார்ப்போம். இவற்றுள் நம் கருத்தில் கழிவு நீர் கால்வாய் கொண்டு கார்ப்பரேஷனை திட்டிக் கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது அல்லவா? நமக்குள் ஏற்பட்ட வெறுப்பு, நாம் கால்வாயை பார்த்தது, நிர்வாகத்தை கண்டனம் செய்வது இவையாவும் ஐம்புலன்களையும் தவறாக கையாள்வதாக பொருள். அதற்கு பதிலாக வானில் தோன்றிய மேக கூட்டம், பறவை இனங்கள் கொண்ட அந்த அழகிய காட்சியை கருத்தில் கொண்டால் மனதுக்கு இதமாக இருந்து அளவிடற்கரிய சக்தியை நமது சரீரத்திற்குள் பாயும். தெரிந்தோ தெரியாமலோ உலக விஷயங்களுடன் வேகமாக அடித்து செல்லப்படும் நாம் ஐம்புலன்களின் விஷயங்களை தெரிந்து புரிந்து கொண்ட பிறகு இறந்த காலத்தில் புழங்கிய பழைய தவறான வழக்கங்களை நல்வழிப்படுத்த நேரிடும். இப்புவியில் அற்புதமான சூரியோதயம், சூரிய அஸ்தமனம், நீர்வீழ்ச்சி, தெளிந்த நீரோடை, கடல் அலைகள், பௌர்ணமி நிலவு போன்றவை நமக்கு இயற்கை அளித்த பரிசுகள். இயற்கையின் அழகை அள்ளி பருகவும் ஆனந்திக்கவும் மட்டுமே நாம் இப்புவிக்கு வந்தோம். ஆகையால் எவ்வளவு வேலை பளு இருந்தாலும் சிறிது நேரமேனும் அந்த அழகிய காட்சிகளை காண நமது கண்களை உபயோகிக்க வேண்டும். அடுத்த தலைப்பு மௌனம். மௌனம் மிதாஹாரத்துடன் இணைத்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு முதன்மையான ஆன்மீக சூத்திரம். தியானத்தின் மூலம் நாம் பெற்ற விஸ்வசக்தி தேவையில்லாமல் செலவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முடிந்த அளவு
உள் மனதிலிருந்து செய்தி கிட்டும் பொழுது அல்லது சீனியர் மாஸ்டர்கள் மூலம் மௌனம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிந்த பொழுது மௌனம் கடைபிடித்தால் சுலபமாக ஒரு படி முன்னேறியவர்களாவோம். மௌனம் என்றால் இங்கே ஒரு வார நாட்கள் சூரிய உதயம் முதல் சூரியாஸ்தமனம் வரை, அல்லது நாள் முழுவதும் மௌனம், அல்லது வாரத்தில் ஒரு நாள் அல்லது 40 நாட்கள் என்று அவரவர் தேவைக்கேற்ப கடைபிடிக்க வேண்டும். இந்த இயற்கையை பொறுத்தவரையில் 3 நிலைகள் உள்ளன: யந்திரா, மந்த்ரா, தந்த்ரா. முதலாவதாக யந்திரா எனும் நிலை. இது பௌதிகமானது. பஞ்சபூதங்களினால் உருவாக்கப்பட்டு தனக்கு தானே சலனம் ஏற்படாமல் ஒரு பதார்த்தமாக மட்டுமே இருக்கும். நாம் அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தும் பொருட்களிலிருந்து நமது சரீரம் வரை அனைத்தும் இயந்திரங்களே. இந்த இயந்திர நிர்வாகத்தில் முதன்மையானது அவசரமானதும் சைவ உணவே. இரண்டாம் நிலை மந்த்ரா எனும் வாக்கு. இது விசுத்த நிலையிலிருந்து வெளிப்படும். நம் வாக்கிற்கு அளவு கடந்த சக்தி இருக்கும். அதனால் தேவையற்ற பேச்சுக்களால் நிறைய சக்தியை இழப்போம். தெரிந்தும் தெரியாத ஞானத்தின் மூலம் பேசுவதால் நாம் அறிவற்ற வார்த்தைகளால் மற்றவர்களை பாதிக்கும் நிறைய வினைகளில் சிக்கிக்கொள்வோம். ஆகவே நமது வாழ்க்கை முறையில் குறைந்த அளவு எனும் மதிப்பு ஏற்படும் வரை, சாஸ்திர முறைப்படி பேச கற்றுக்கொள்ளும் வரை, உலக விஷயங்களிலேனும் யோசனைகள் அளிப்பதாயினும் முடிந்தவரை தலையிடாமல் இருப்பது நல்லது. இங்க ஒரு அழகான வாக்கியம் இருக்கு: காயப்படாமல் காயப்படுத்தாமல் தப்பித்து திரிபவன் உத்தமன். சுமதி சதகம் அப்படிங்கிறதுல இருந்து தியானம் செய் எனவும் ஆன்ம ஞானம் பெற்றுக்கொள் எனவும் சொல்லலாம். அதன் மூலம் தன் வாழ்க்கையின் மீது தனக்கே சுயமாக புரிதல் ஏற்படும். ஆரம்பத்தில் இவற்றையெல்லாம் சொல்ல முடியாத நிலையிலிருந்து நமது சரீரத்தின் ஆரோக்கியமின்மை நமக்கே பலுவாக இடையூறாக இருக்கும் பொழுது முதலில் இதனை குறைத்து கொள்ளும் முயற்சியில் மௌனம் கடைபிடித்தல் மூலம் மந்திரம் எனும் பிரத்யேக நிலையை சரியாக புரிந்தவர்கள் ஆவோம். பேச்சை முழுவதுமாக நிறுத்திய நிலையில் நாம் நிறைய விஷயங்கள் இன்னும் எந்த அளவு தேவையில்லாமல் பேசுகிறோம் என்பது புரிய வரும். சில சமயங்களில் தானாகவே தீர்ந்து விடக்கூடிய சிறு சிறு விஷயங்களில் கூட நாம் சிந்திக்காமல் அவசரத்தில் எத்தனையோ தேவையற்ற வார்த்தைகளை உபயோகிக்கின்றோம் என தெரிந்து கொள்ளலாம். எனவே மௌனம் குறித்து அறிந்தவர்கள் சரீர மௌனத்தை விட மன மௌனம் உன்னதமானது என்று கருதுவார்கள். ஆனால் புதியதாக ஆன்மீக உலகில் நுழைந்தவர்கள் சரீர மௌனம் கடைபிடித்தால் மட்டுமே மந்திரத்தின் மதிப்பு தெரிய வரும். இதனால் நமக்கு சமயம், நேரம் நிறைய மிச்சமாகும். அந்த நேரத்தை நம் தியான பயிற்சிக்கு பயன்படுத்தலாம். இவ்வாறு தியானம் செய்து பௌதிக அல்லது சரீர மௌனம் கடைபிடித்தல் மூலம் குறைந்த அளவு ஆன்மீக ஞானம் தெரிந்து கொள்வது முழுமையானால் 3வது கண் சித்திக்கும். அப்போது அவர்களுக்கு தந்த்ராவின் அருமை தெரிய வரும். ஏனென்றால் தந்த்ரா என்பது வெளிப்படையாக புரியாதது. அது அவரவரால் மட்டுமே உணரக்கூடிய உயர்நிலை அனுபவம். இவ்வாறு யந்திரா, மந்த்ரா, தந்த்ரா எனும் 3 வெவ்வேறு நிலைகள். இவற்றுள் மந்த்ரா என்பது மௌனம் எனும் ஆன்மீக சூத்திரத்திற்கு, அதாவது டேப்லெட்டிற்கு சம்பந்தப்பட்டது. தந்த்ரா நிலைக்கு சென்ற பிறகு அந்தர் மௌனம் என்பது புரிய வருவது மட்டுமல்லாமல் அனுபவபூர்வமாக அடைய பெறுவோம். அதுவரை சரீர மௌனம் என்பது நிறைய உபயோகமாக இருக்கும். இதன் மூலம் நிறைய சக்தியை செலவழிப்பதை தவிர்த்து அச்சக்தியை சரீரத்திற்காக சேமிக்கலாம். அவ்வாறே பயிற்சியில் மேலும் அதிவேகமாக முன்னேற மிகவும் உதவும். மற்ற எந்திரியங்களை தேவைக்கு மட்டுமே உபயோகப்படுத்துவது போல வாக்கையும் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவதால் மிகுந்த நேரமெல்லாம் மௌனத்தில் செல்வதற்கு நிறைய உபயோகமாக இருக்கும். இவ்வாறு இதுவரை சொல்லப்பட்ட 6 டேப்லெட்களும் புதியதாக தியானத்திற்கு வந்தவர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். சில டேப்லெட்கள் நமது சக்தி நிலையை அபரிமிதமாக பெருக்கினால் மற்ற டேப்லெட்கள் அச்சக்தியை நமது சரீரத்தில் நிலை நிறுத்துவதற்கு உதவுகிறது. யாரொருவர் 40 நாட்கள் பிரத்யோகமாக இவற்றிற்கு நேரத்தை ஒதுக்குகிறார்களோ அவரது ஆரோக்கியமின்மையில் 100% மாற்றம் ஏற்படும்.
இதர வைத்திய சிகிச்சை முறைகளில் விருப்பு வெறுப்பின்றி டாக்டர் கொடுத்த எல்லா மாத்திரைகளையும் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே விதமாக மேற்குறிப்பிட்ட 6 ஆன்மீக மாத்திரைகள் என்ற சிகிச்சை முறைக்கு கட்டாயமாக நேரம் ஒதுக்க வேண்டும். சில நாட்கள் செய்து எனக்கொன்றும் பிரயோஜனமில்லை என விட்டுவிடுவதற்கு இல்லை. எல்லா கோணங்களிலிருந்தும் ஸ்ரத்தையுடனும் ஈடுபட்டால் மட்டுமே முடிந்த அளவு குறைந்த நேரத்தில் நிவாரணம் கிட்டும். அடுத்து வரும் 6 டேப்லெட்களும் நம்மில் ஞானத்தை வளர்க்க உபயோகப்படும். ஏனென்றால் ஞானாக்னி தக்த கர்மானாம் என்றே கீதையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆன்ம ஞானம் என்கின்ற நெருப்பில் நமது தீய வினைகள் பொசுங்கி எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அவை மீண்டும் மீண்டும் வராமல் பூரண குணமாகும். முதலில் பிராணசக்தியின் மீது ஸ்ரத்தை காட்டினால் பின் ஆன்ம ஞானத்தின் மீது ஸ்ரத்தை காட்ட இயலும். மாஸ்டர்ஸ், 6வது ஆன்மீக மாத்திரை முடிந்தது. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.